வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான வத்தல் தாங்க செய்ய போகிறோம். பாருங்க, இந்த வத்தல் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. நல்ல காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இது போல் வத்தல் பொரித்து வச்சு சாப்பிடும்போது ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் கூட ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை பொரித்து கொடுக்கலாம், ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க பிகினர்ஸ்லாம் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்கிற அளவுக்கு ரொம்பவுமே சுலபமான முறையில் செய்ய போகிறோங்க. வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குறோம். இது போல் ஒரு பவுலில் இந்த மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசியில் செய்யக்கூடாது, நம்ம மாவு ஜவ்வரிசியில் தான் இந்த வத்தல் செய்யணும். இப்போ இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மைல்டாக வாஷ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப போட்டு பிசையக்கூடாது. இது போல் மைல்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை ஃபுல்லாக இருத்துக்கலாம். இப்போ எந்த கப்பால் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பால் கரெக்டாக 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த ஜவ்வரிசிகள் நல்லா ஊறி வரும்போது டபுள் மடங்காக வரும். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தண்ணிகள் எல்லாம் எடுத்து நல்லா டபுள் மடங்காக ஊறி வருங்க. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க பிகினர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோங்க. இதை அப்படியே மூடி போட்டு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணிகள் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஊறி வந்திருக்கு. கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்க, நல்லா மசியுதில்ல, கரெக்டாக நமக்கு ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் இந்த ஜவ்வரிசிகளை நம்ம இது போல் ஜல்லிக்கரண்டியால் வடிச்சிட்டு இந்த ஜவ்வரிசிகளை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் இது போல் நம்ம வடித்து சேர்த்துக்கணும். எதுக்காகனா அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியுங்க. இப்போ பாருங்க, இதுலேருந்து மீர்ந்த தண்ணியே நல்லா அரை கப்புக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கப்புலேயே நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதிலேருந்து தான் நம்ம தண்ணீர் அளவுகள் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி சேர்த்தோம், அதுக்கு நமக்கு அரை கப்பு தண்ணி மீந்திருக்குது. இதுலேருந்து கரெக்டாக 5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 சேர்த்தோம், இப்போ 2, 3, 4, 5 இது போல் கரெக்டாக தண்ணிகளை அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கும்போது நல்ல பெரிய குக்கராக சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் தண்ணி வெளியில் லீக் ஆகாமல் இருக்குங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஜவ்வரிசிகள் நல்லா குழைவாக வேகணும். இந்த டைமில் 5 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது போல் ட்ரையான க்ளீனான மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு சூப்பராக சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கடைகளிலும் கிடைக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மேலே தண்ணியாக இருக்குல்ல, ஆனால் நம்ம கரண்டிகளால் அடியில் கிண்டும்போது பாருங்கள் நல்லா உருண்டை உருண்டையாக கண்ணாடி மாதிரி இருக்குல்ல. முக்கியமாக ஜவ்வரிசி வேக வைக்கும்போது டைம் பார்த்துட்டு கரெக்டாக விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இது போல் பார்க்கும்போது ஜவ்வரிசிகள் தெரியுது. அதே போல் நல்லா சூடாகவும் இருக்குங்க. அதனால் இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறின பிறகு இது போல் நல்ல பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வைத்த இந்த ஜவ்வரிசிகளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கரெக்ட்டா அளவோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஈஸியா அறப்படும். அதேபோல தெறிக்காமயும் இருக்குங்க. இப்ப இது கூட கொஞ்சமா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இது போல நம்ம இது கூடவே உப்பு சேர்த்து அரைக்கும்போது, நல்லா ஈஸியாவே இந்த உப்புகள் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். இப்ப இத நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு நல்லா சூப்பரா கிரைண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி உருண்டை உருண்டையா இருந்துச்சுல்ல, இப்ப நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இது போல இருக்கணும். இப்ப இது அப்படியே இது போல ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப மீதமுள்ள ஜவ்வரிசிகளையும் அதே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, நம்ம அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, அதையும் நம்ம நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்ப இதையும் இதே பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இது போல நம்ம சேர்த்துட்டு, இப்ப இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா முழுசா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைத்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அத 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். வத்தல் போடுறதுக்காக இது போல ஒரு ஷீட் விரிச்சுக்கலாம். கரெக்டான அளவுக்காக நம்ம வளையல் எடுத்து இது போல கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அப்பதான் நமக்கு இந்த வத்தல் நல்லா ஈவன் ஷேப்ல கிடைக்குங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம இது போல கரண்டிகள் எடுக்காம இந்த வத்தல் ஊத்துறதுக்கு கரெக்டான இது போல குழி கரண்டியை எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஊத்துறதுக்கு கரெக்டான அளவு தெரியும். இப்ப இதுலேருந்து அரை கரண்டி போல எடுத்து இந்த வளையலோட நடுவுல ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க லைட்டா எடுத்து இப்படி ஊத்துனாலே போதுங்க. அதுவே கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடும். பாருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப திக்காவும் ஊத்தக்கூடாது. ரொம்ப தின்னாவும் ஊத்தக்கூடாதுங்க. கரெக்டான அளவுல ஊத்திக்கணும். அப்பதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. காயறதுக்கும் ஈஸியா இருக்குங்க. இது போல நம்ம ஊத்திட்டு 1 நிமிஷத்துக்கு பிறகு இது போல நம்ம இந்த வளையல்களை எடுத்துக்கலாம். இது போல நீங்க 1 நிமிஷத்துக்கு பிறகு எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். உடனே எடுத்தீங்கன்னா ஷேப் மாறும். இந்த மெத்தட்ல வத்தல் செய்யும்போது நம்ம வெயில்ல காய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கலாம். ஒரு நாள்லயே நமக்கு நல்லா காஞ்சு வந்துடுங்க. இப்ப நம்ம இதே மெத்தட்லயே எல்லா கஞ்சிகளையுமே நம்ம கரெக்டா இது போல வளையல் வைத்து நம்ம ஊத்தி ரெடி பண்ணிக்கலாம். இது போல ரெடி பண்ணிட்டு நல்லா ஒரு நாள் முழுக்க ஃபேன்லயே காய வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, நமக்கு ஒரு நாள்லயே சூப்பரா நமக்கு காஞ்சு வந்திருக்குல்ல. இது அப்படியே இது போல பொறுமையா எடுக்கலாம். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வருங்க. இது போல ஷீட்ல போட்டா தான் எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல. சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே போல நம்ம எல்லா வத்தல்களையுமே ஒண்ணு ஒண்ணா பொறுமையா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த வத்தல் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னுட்டு. அதே போல பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்குல்ல. இது போல பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நம்ம பச்சை மிளகாயும், காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்குறோம். இப்ப இந்த வத்தல அப்படியே நம்ம விட போறதில்ல. இந்த வத்தல்கள் எல்லாத்தையுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அடிக்கிற வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த வத்தல் நல்லா காஞ்சு வந்திருக்குங்க. இப்ப நான் ஒண்ணு பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இந்த டைம்ல இந்த வத்தல சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. டக்குன்னு பொரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இத அப்படியே நம்ம டக்குன்னு எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும். உங்களுக்கு இன்னொன்னு கூட நான் பொரிச்சு காமிக்கிறேன். பாருங்க, போட்ட உடனே சூப்பரா பொரிஞ்சு வருது நமக்கு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா ஒயிட் கலர்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி இந்த வத்தை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சும்மாவே பொரித்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதுபோல இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.